வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு உள்ள பயிற்சி 3.2ல் 12வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 12வது கணக்கு. 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. அதில் ஒன்று 10 மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும், மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவமாகும் எனில் எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவு பெற்றுள்ளது, எவ்வளவு அதிகம்? கொஷின் என்னென்னா, 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றிருக்கன. அதில் ஒன்று என்னென்னா ஒரு சதுர வடிவமாகும். எத்தனை மீட்டர்? 10 மீட்டர் கொண்ட ஒரு சதுர வடிவமாக இருக்குமா அந்த வீட்டு மனை. இது 10 சென்டிமீட்டர், 10 மீட்டர், 10 மீட்டர் சதுரம் கொண்ட ஒரு சதுர வடிவம் இது. அடுத்து 8 மீட்டருக்கு அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவம். 8 மீட்டர் அகலம். இது நீளம் எவ்வளவு லென்த்து கொடுக்கல, அதை எல்லுன்னு வச்சுக்கிறோம். எல் ஈக்குவல் கண்டுபிடிக்கணும் நம்ம. பி ஈக்குவல் 8 மீட்டர். ஓகேவா? இப்போ இதோட சைடு 10 மீட்டர். ஓகே. இப்போ நம்ம 2 மனைகளோட அளவு சுற்றளவு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சோம்னா அது செவ்வகத்தின் சுற்றளவும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சதுரத்தின் சுற்றளவும் செவ்வகத்தின் சுற்றளவும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் அதோட ஃபார்முலா எழுதிக்கிட்டு 4 × S. எஸ் எவ்வளவு? 10. இப்போ 4 × 10 ஈக்குவல் 40 மீட்டர். இந்த 40 மீட்டர் செவ்வகத்தோட சுற்றளவு தான் அந்த 40 மீட்டர். இப்போ செவ்வகத்துக்கு என்னென்ன இருக்குன்னா, செவ்வகத்தோட சுற்றளவு இந்த 40 மீட்டர் தான். செவ்வகத்தை பிரெத் இருக்குது, லென்த் இல்லை. லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம் அதை வச்சுக்கிட்டு. இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 40 மீட்டர். ஓகேவா? செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B ஈக்குவல் 40. இதுதான் செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா. இப்போ இந்த 2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எல் என்னது தெரியாது. அப்போ பி எவ்வளவு? 8 மீட்டர். ஓகே. 2 × L + 8 ஈக்குவல் 40. ஓகே. இந்த 2 ரைட் சைடு போகும்போது டிவைடில் வந்துடும். அப்போ L + 8 ஈக்குவல் 40/2. 40 2ஆல் அடித்தோம்னா 20. L + 8 ஈக்குவல் 20. இந்த 8 கிட்ட வரும்போது என்ன ஆகும்? மைனஸில் வரும் ரைட் சைடில் போகும்போது. அப்போ L ஈக்குவல் 20 - 8. இப்போ 20ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 12. 20ல் 8 போச்சுன்னா 12. ஓகே. 12 மீட்டர். எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது சதுரத்தோட பரப்பளவும் செவ்வகத்தோட பரப்பளவும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் S × S சதுர அலகுகள். ஈக்குவல் S எவ்வளவு? 10 × 10. இதை பெருக்கணும்னா 100 மீட்டர் ஸ்கொயர், 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல்
செவ்வகத்துக்கு பரப்பளவு ஃபார்முலானா L இன்டு பி சதுர அலகுகள் ஈக்குவல் டு L என்னென்னா இப்போ கண்டுபிடிச்சது நம்ம L ஈக்குவல் டு L வந்து 12 இன்ட்டு பி எவ்வளோது ஏற்கனவே தெரியும் 8 இருக்கிறது 8 அதான் பி எவ்வளோது 8 மீட்டர். இது ரெண்டையும் பெருக்கணும். 12 × 96 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது பாருங்கள். 100 தான் அதிகமாக இருக்குது. 100 96 வந்து 100 அதிகமாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு 96 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 100 மீட்டருங்கிறது சதுரம், 96 மீட்டருங்கிறது செவ்வகம். ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எவ்வளவு தூரம் அதிகமாக எவ்வளோ மீட்ரு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகம்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து எழுதணும். 100க்கும் 96க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 4 மீட்டர். 4 மீட்டர் ஸ்கொயர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ செவ்வகத்தை விட சதுரம் 4 மீட்டர் ஸ்கொயர் அதிகமாக உள்ளது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்